அதாவது இரண்டு தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தல் நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் அமைதியா இரண்டு தலைவர் அதாவது இன்னைக்கு இந்த திருவிழா வந்து இந்த திருவிழா தான் சொல்லுவாங்க. இந்த தேர்தல் வந்து பெரிய திருவிழாவுக்கு சமம். இது வந்து மக்கள் நல்லா யோசிச்சு சிந்திச்சு ஒரு தடவைக்கு 10 தடவை சிந்திச்சு போடணும் ஒவ்வொரு ஓட்டையும் அப்படின்னு சொல்ற நேரம் இது கிடையாது. ஏன்னா முடிஞ்சு போச்சு. நான் பூத்து 3 போது வரலாம்னு இருந்தேன். கடைசியாலா பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னால் வந்துடுங்க. மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜனங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக இருக்காங்க. இதில் என்னன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் இப்போ நம்ம ஆத்தாப்பையும் பாட்டையும் பூட்டெல்லாம் அது பாவம் தானா தன்னால போய் போட்டு வந்துடுவோமா, வாங்க எதுலையாச்சும் போட்டு குத்திட்டு வந்துடுவோம், எவன் பகையும் வேணாம் நம்மளுக்கு கர்மம் அப்படின்ட்டு என்னைய மாதிரி ஒரு படத்தில் போட்ட மாதிரி மொத்தத்துக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு சீட்டில் போட்ட மாதிரி இப்போ உனக்கும் போட்டேன் வேணாப்பா அந்த சீட்டை கொண்டாந்துருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் ஒரு படத்தில் வச்சுருந்தேன். இப்போ அப்படி இல்லை, உலகம் உள்ளங்கைக்கு வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு பிள்ளை கையிலையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு எல்லாமே, யார்ட்டையும் கேட்டு ஓட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அவங்களுக்கே குழந்தைகள், அதாவது இளைஞர்களுக்கே கொஞ்சம் அப்படி எல்லா கடையும் கீழே இறக்குங்க. எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா மக்கள் இன்னைக்கு தெளிவாக தாய் தப்பண்டு எடுத்து காட்டுற அளவுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது இளைஞர்கள் சொல்கிறாங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷனு. அநேகமாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கடுமையான மழை பெய்யும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விடிவு காலம் எல்லாருக்கும் வரும். எல்லாரும் நல்லா இருக்கணும். பொண்டு பிள்ளை குட்டி எல்லாரும் கல்வி எல்லாருக்குமே நான் எந்த அரசியல் அவங்கள்ட்ட சொல்ல, மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா, இது உங்களுக்கும் சேர்த்து தான், இங்கே இருக்க பத்திரிகையாளருக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்களும் மக்கள் தான், நானும் மக்கள் தான். மக்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்தாம யார் வந்தாலும் இந்த மக்களை காப்பாற்றணும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோள். ரொம்ப நன்றி. ஆனால் 2 தலைவர்கள் இல்லாத, அதாவது ஜெயலலிதா கருணாநிதி ஆகிய 2 தலைவர்கள் இல்லாத ஒரு தேர்தல் இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? அதைத்தான் இவெல்லாம் சொல்லி அது மறுபடியும் முதல்ல இருந்தா பார்த்தா ஒவ்வொரு முறையும் உங்களோட பிரச்சாரத்துக்கு இந்த முறை பிரச்சாரம் இல்லை, என்ன காரணம்? இதை யாரும் என்ன கொண்டு வேணா தள்ளி விட்டு போங்க, நாளை கழிச்சு வேணா. ஏன் பேசாம இருக்கிறது பிடிக்கலையா? யாரும் அணுகுனாங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. படம் முடிஞ்சு போச்சியா, வணக்கம் போட போறாங்க. இப்ப நாளைக்கு தான் உங்களுக்கு பூரா வந்து ரிசல்ட். இளைய தலைமுறைக்கு என்ன சொல்லிக்க விரும்புறீங்க? அதான் இப்ப சொன்னல, மறுபடியும் முதல்ல இருந்தா வேற பல்வலி எப்படி இருக்கா? என்ன தலைவர அதெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு குறையும் கிடையாது. நான் எல்லாம் போனோன்னு வந்திருக்கேன். என்னது ஓட்டு போடுறது கொஞ்சம் குனிஞ்சிங்களா, வெக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அங்க லைட்டு கம்மியா இருக்கு, இருட்டா இருந்துச்சு, தேடி பார்த்தேன். வேற ரைட்டு. எல்லாருக்கும் வணக்கம் தலைவர். நடிகர் வடிவேலு வாக்களித்துவிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரில் பார்த்தோம். சாலிகா கிராம